ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் அளவுனா பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். நான் 1 கப் அரிசிக்கு 3/4 கப் அளவு துவரம் பருப்பு சேர்க்குறேன். இதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 2-3 தடவை நல்லா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு 5 கிளாஸ் அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். அதே கப்பால் நான் 5 கப் அளவு நான் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நமக்கு வந்து நல்லா குழைய வேகணும். அப்போ தான் சாம்பார் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 5 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு 7 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு குழைய வெந்துடும். இப்போ நம்ம ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சிடலாம். இப்போ குக்கர் 6 விசில் வச்சாச்சு. இப்போ சாதம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 15 சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துடலாம். ஒரு 10 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு நூக்குல்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஏன் நான் தக்காளி வந்து காயோடு சேர்க்குறேன் அப்படின்னா, ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா தக்காளி சாம்பார் சாதத்துக்கு நல்லா இருக்காது. அங்கங்கே உங்களுக்கு தக்காளி கடந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா காயெல்லாம் வதக்கி விட்டுருங்க. நீங்கள் இது கூடவே முருங்கைக்காய், அவரைக்காவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் காய் நல்லா வதங்கட்டும். இப்போ காயெல்லாம் 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் பொடி சேர்த்துடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் பொடியாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துடலாம். சாம்பார் பொடி சேர்த்து செய்யும்போது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம்.
இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஏன்னா காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்குவீங்க அப்படின்னா நீங்கள் சாம்பாருக்கு மட்டும் சேர்த்தா போதும். நான் சாதத்தில் சேர்க்கல அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதிலே ஒரு 3 சிட்டிகை அளவு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லேசாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னா உங்களுக்கு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்துடலாம். சாதம் வந்து நல்லா குழைய இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாம்பார் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடணும். பாருங்கள், இப்போ நம்ம சாம்பாரோடு சேர்த்து சாதத்தை நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டானால் கூட உங்களுக்கு கட்டியாக போகாமல் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரே ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன் தாளிப்புக்கு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய், நெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு 7-8 முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறோங்கலாம். இப்போ அது கூடவே ஒரு 3 வரமிளகாய் இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாம்பார் சாதத்தில் இதை சேர்த்துடலாம். இப்போ தாளிச்சத்தை அப்படியே சாம்பாரில் சேர்த்துடலாம். இது கூட நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது மேலேயே கொஞ்சம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ லேசாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், சூப்பராக ஹோட்டல் சுவையில் இருக்கும் உங்களுக்கு இந்த சாம்பார் சாதம். உங்களுக்கு ரொம்ப கட்டியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா சூடான சுடு தண்ணியை நீங்கள் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்து கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தளர்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றப்ப. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த சாம்பார் சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.